இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்ன வீடியோ தான். ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே, அப்புறம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே, இப்போ நான் இந்த சின்ன வீடியோவில் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கோல்டு மைன் மாதிரி தான். இதை வந்து பாப் ப்ராக்டர் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் நான் கேட்டதுக்கப்புறமா ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இத்தனை நாளாக நான் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி தான் நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். எது சக்ஸஸ்க்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போ நான் அதை ஆரம்பிக்கட்டுமா? இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இதை வந்து நல்லா கவனிங்க. அதிலேருந்து தான் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வரும். நல்லா கவனிங்க ஸ்க்ரீனை. ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் இருக்கிற இடம் தான் ட்ரூத், அதாவது உண்மை. நம்மளோட ஆசை, நம்மளோட கோல், நம்ம அடையணும்னு நினைக்கிற எல்லா இடமும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம போகணும்னா அதுக்கு தடைகள் நிறையா இருக்குது. அந்த தடைகள் தான் செவுரு மாதிரி இத்தனை செவுறுகள் இருக்குது. இங்கே நிறையா சர்க்கிள் இருக்குல்ல, இதுதான் தடைகள். இப்போ நம்ம வந்து அந்த சென்டருக்கு நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறோம். அதுக்காக வந்து நாம் ஸ்டடி பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி எல்லாத்துக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம், எல்லாத்தையும் கற்றுக்குறோம். செல்ஃபை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், மெடிடேட் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். அப்புறம் புக்ஸ் படிக்கிற எல்லாமே இதுலேருந்து தான் வரும். ஒரு கட்டத்தில் எல்லாமே எப்படி வரும்னா சேமாக வந்துடும். அதாவது ஒரே மாதிரியே வந்துடும். நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டே இருந்தீங்கனாலும், லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும், புக்ஸு படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும், மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும், ஒரு கட்டத்தில் எல்லாமே பண்ணதையே திருப்பி பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல வந்து நின்னதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணுவோம், இது என்னடா எல்லாம் ஒரே மாதிரியே திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி நம்ம வேறு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு மூலையிலேருந்து திரும்ப நாம் கற்றுக்க ஆரம்பிப்போம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி திரும்ப அதே மாதிரியே பல நாட்கள் முயற்சி பண்ணி, பல வருடங்கள் ட்ரை பண்ணி கற்றுப்போம். வேறு ஒரு டெக்னிக்கை, வேறு ஒரு இதை, வேறு ஒரு மாதிரி, வேறு ஒரு ஆட்கள்கிட்டேருந்து. அப்புறம் அப்போவும் அதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே வந்து திரும்பி ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகிற மாதிரி இந்த உடனே நாம் என்ன பண்ணுவோம், அட என்னடா திரும்ப திரும்ப அதே ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வேறு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். வேறு ஒரு விதமாக, வேறு ஒரு ஆட்கள்கிட்டேருந்து, வேறு ஒரு டெக்னிக்லேருந்து எல்லாத்தையும் புதுசாக கற்றுப்போம். அதுவும் வருஷ கணக்கில், நாட்கள் கணக்கில், மாதங்கள் கணக்கில் கற்றுக்கிட்டு இருப்போம். திரும்ப என்ன ஆகும்னா அதே மாதிரி ஒரே விஷயத்தை நம்ம வந்து திரும்ப கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட போடா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. கடைசி வரைக்கும் நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து தாண்டி சென்டரில் இருக்கிற ட்ரூத்துக்கு நம்ம வந்து போகவே மாட்டோம். அதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள் கரெக்டு தான். ஆனால் கற்றுக்கினதை விட்டுட்டு மறந்துட்டு புதுசாக கற்றுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கற்றுக்கிட்டதை நம்ம திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப 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 இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சென்டரில் இருக்கிற ட்ரூத்துக்கு நம்ம வந்து போயிடுவோம். அதாவது நம்மளோட கோலுக்கு நம்ம வந்து போயிடுவோம். அதாவது பல விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ப்ரூஸ்லி வந்து சொல்லியிருப்பார். எப்படின்னா, அவர் தான் நான் 10,000 விதமான குத்துக்களை பயிற்சி பண்ணவனை பார்த்து நான் பயப்படல, ஒரே குத்தை 10,000 தடவை பயிற்சி பண்ணவனை பார்த்து நான் பயப்படுவேன் அப்படிம்பார். ஏன்னா ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணும் போது தான் அதோட உண்மையான பவர் வந்து நமக்கு தெரியும். எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே கணக்கு கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ரிப்பிட்டேஷனோட பவர்.